ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கான நல்ல நேரத்தை குறித்து கொண்டே உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இதை கேட்கும் நொடி முதலே உன்னுடைய வாழ்க்கைக்கான சுப முகூர்த்தம் ஆரம்பமாகும். உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. நீ இத்தனை காலமாக காத்திருந்த அந்த நல்ல காரியம் நடப்பதற்கான சூழல் இனிதே உருவாகும். தங்கமே, இப்பொழுது உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது, அம்மா தினமும் இதையேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நல்லது நடக்கும், இதுக்கு நடக்கும், கேட்டது கிடைக்கும், இன்று நடக்கும், நாளை நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களே தவிர இதுவரை என் வாழ்வில் ஒரு நல்லதும் நடந்த பாடில்லை. உங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் நம்பி நம்பி ஏமாந்ததுதான் மீதம். கடைசியில் நீங்களும் இந்த மனிதர்களை போன்று என்னை ஏமாற்றி விட்டீர்களே அம்மா, இது நியாயமா? இன்னும் எதை நம்பி என்னை காத்திருக்க சொல்கிறீர்கள்? இத்தனை காலம் நடக்காத நல்லதா இனிமேல் நடக்கப் போகிறது? எல்லாம் முடிந்தாகிவிட்டது. என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். கடைசி வரை நான் இப்படியே கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் என் தலையில் எழுதியிருக்கிறது. இதற்கு மேலும் உங்களுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை என்று மனம் வெறுத்தே போய்விட்டாய். என் கண்மணியே, யார் சொன்னது எல்லாம் முடிந்துவிட்டது என்று, இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று? கடைசி வரையிலும் நீ இப்படியேதான் கஷ்டப்பட வேண்டும் என்று நான் சொன்னேனா என்ன? எதுவும் இன்னும் முடிந்து விடவில்லை. இனிதான் உன்னுடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. நீ என்னை நம்பி வந்த என் பிள்ளை, உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன்? நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் வாழ்பவர் சிலர், நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என துன்பத்தில் வாழ்பவர் சிலர், தமக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என சிலர். இப்படி எந்த நிலையில் இருப்பவர்களும் என்னை தேடி வந்துவிட்டால் அவர்களை ஒரு பொழுதும் நான் கைவிடுவதில்லை. இந்த அம்மன் உனக்கு கஷ்டங்கள் தரும் பொழுது கலங்கி கொண்டிருக்காதே. நான் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை நீ புரிந்து கொள். கவலைப்படாதே. கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது. எதிலும் அளவறிந்து வாழப்பழகினால் சிக்கல்களுக்கு இடமே இருக்காது. என் கண்மணியே, விமர்சனங்களை கடந்து செல்ல பழகு. ஏனென்றால் தெருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரைதான். வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம், ஆனால் உன்னுடைய மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையே தடமாறிவிடும் என்பதை மறந்து விடாதே. உனக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்கள், அற்பமற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே உனக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீரும். தங்கமே, இவ்வுலகில் இயல்புகளை புரிந்து கொள். நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. அதனால் உனக்கான நல்ல நேரம் வரவில்லை, நல்லது நடக்கவில்லை என்று தயவு செய்து புலம்பிக் கொண்டிருக்காதே. எல்லா நாளும் உனக்கான நல்ல நாட்கள் தான். அதனால் சந்தோஷமாக இரு. நீ எப்பொழுதும் ஒரு பூவை போல இருக்கத்தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அழகாக மலர வேண்டும், கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக தன்னை வைத்து கொள்ள வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் தங்கமே, இந்த அம்மா உன்னை ஒரு பொழுதும் பூவாக பார்ப்பதில்லை. இதுதான் உண்மை. பூவானது காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும். எத்தனை அழகாக இருந்தாலுமே கூட, எத்தனை சந்தோஷமாக இருந்தாலுமே கூடிய விரைவில் அது வாடிவிடும் அல்லவா? அதனால்தான் நான் என் பிள்ளைகளை ஒரு பொழுதும் மலராக பார்ப்பதில்லை. நான் உன்னை மரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். விருட்சமாக பறந்து வேரூன்றி நிற்க வேண்டும். நீண்ட காலங்கள்
செழித்து நிற்க வேண்டும். உன்னை மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் நிழல் கொடுக்கும் மரமாக நீ இருக்க வேண்டும். தங்கமே, பூவை ரசிப்பது போன்று அத்தனை எளிதாக யாரும் மரத்தை ரசித்து விடுவதில்லை. ஆனால் பூவை விட 1000 மடங்கு பழங்கள் மரம்தான் தரும். தன்னை யாரும் ரசிக்கவில்லை என்று ஒரு நாள் மரம் வாடி விடுவதில்லை. இன்னும் இன்னும் பலம் கொண்டு தன்னுள் 1000 பூக்களை பூக்க வைத்து கொண்டே இருக்கும். சக்தி கொண்டு வளர்கிறது. கல்லடியே பட்டாலும் கனியை மட்டுமே மரம் தருகிறது. பூவை கிள்ளினால் வாடி விடுவதை போன்று மரத்தை அத்தனை சுலபமாக வாட வைக்க இயலாது. அதே போன்று நீயும் மன தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வளர்ந்து வர வேண்டும். யார் ஒருவர் ஏதேனும் சொல்லிவிட்டாலும், உனக்கு எதிராக ஏதேனும் செய்து விட்டாலோ உடனே வாடி போகிறாய். எதிர்த்து நில் செல்லமே. எந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் கலங்கி கொண்டே இருக்காதே. ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் நான் தாயின் பிள்ளை, வேரூன்றி வளர்ந்து வந்த மரம் நான். என்னை அத்தனை எளிதில் சாய்த்து விட முடியாதென்று உனக்குள் நீயே சொல்லிக்கொண்டு வா. தங்கமே, இந்த மரம் என் அம்மனால் வளர்க்கப்பட்ட மரம். இதற்கு வேறாக இந்த அம்மனே இருக்கின்றேன். விருட்சமாக வளர்ந்து காலம் காலமாக வேரூன்ற போகும் இந்த மரத்தை அத்தனை எளிதில் யாரும் வெட்டிவிடவே முடியாது. நான் என் தாயின் பிள்ளை என்று வெறுமனே வாய் வார்த்தைகளில் சொல்லிக் கொண்டிருக்காதே. என் பிள்ளையெனில் மன தைரியமும் மனோதிடமும் கட்டாயம் இருக்க வேண்டும். எது நடந்தாலும் நான் எதிர்த்து நின்று வென்று விடுவேன் என்ற தைரியம், எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்கும் என்று நம்பிக்கையும், நான் என் அம்மனின் பிள்ளை, எதற்கும் பயப்பட மாட்டேன் என்ற கர்வமும் கட்டாயம் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் நீ கடைபிடித்து வந்தால் நீ என் பிள்ளை என்று நானும் கர்வம் கொள்வேன். புரிந்து கொண்டாயா செல்லமே? இனி நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு. நான் உனக்கு வாக்களித்தபடியே உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வரப்போகிறது. இத்தனை நாள் காத்திருந்த காத்திருப்புக்கான பலன்களை இரட்டிப்பாக அனுபவிக்கப் போகின்றாய். நீ நம்பிக்கையோடு மட்டும் இரு. எல்லாவற்றையும் நானே சரி செய்து நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். எப்பொழுதுமே நானே உனக்கு துணையாக இருப்பேன். உனது கிரக நிலையை நல்ல நிலையாக மாற்றி உன் வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு. இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.